டெல்லியில் விஜய் நடத்திய ரகசிய ஆலோசனை யாரோடு தெரியுமா? கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த அசம்பாவிதம் தொடர்பாக டெல்லியில இருக்கிற சிபிஐ அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் பல மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. மேலும் விஜய் கூட ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜெகதீஷ் பழனிசாமி, ராஜேந்திரன், விஷ்ணு ரெட்டி, நயீம்னு பலரும் டெல்லிக்கு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நடந்த விசாரணையில சிபிஐ கேட்ட பல கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லியிருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, விசாரணை முடிஞ்ச பிறகு விஜய் உடனடியா சென்னை திரும்பாம அங்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்கியிருந்து கூட்டணி குறித்தும் ஜனநாயகன் பட ரிலீஸ் குறித்த அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் முக்கியஸ்தர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காராம். மேலும் இது கூட்டணி குறித்த ஆலோசனை அப்படின்னும் அரசியல் வட்டாரத்துல முணுமுணுக்கப்படுது. நீங்க எங்களோட கூட்டணி அமைச்சா உங்க மேல இருக்கிற எல்லா அலிகேஷன்ஸும் விலகிடும் அப்படின்னும் ஜனநாயகன் படம் எந்த தடங்களும் இல்லாம ரிலீஸ் ஆகும்னும் பாஜக மூத்த நிர்வாகிகள் விஜய் கிட்ட பேரம் பேசுறதாகவும் ஒரு பேச்சு அடிப்படுது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில விஜய் கூட்டணி குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிட போறாருன்னு சொல்லப்படுது. கூட்டணிக்கு அழைக்கத்தான் அவருக்கு தொடர்ந்து பல்வேறு வழிகள்ல நெருக்கடி கொடுக்கப்படுதோ என்னமோ.